பெரிய கரை மண்ணை பூரா அழிட்டாங்க. கரை கிடையாது. கரை இல்லாததான் காரணம். கலந்தது குளம் ஒரே ஒரு சான்ஸே கிடையாது. தென் மாவட்டங்களில் கனமழை காரணமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட இடங்களை பேரிடர் மீட்பு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டதில் மக்கள் திமுக அமைச்சரிடமே உங்கள் கட்சியினர் ஆறுகளில் இருந்து மணல் அள்ளியதால் தான் கரை உடைந்து ஊருக்குள் வெள்ளம் வந்துவிட்டதாக கூறி சாடியுள்ளனர். தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் வரலாறு காணாத அளவு ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. இதனால் மக்களின் குடியிருப்புகளை சூழ்ந்து மழைநீர் மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கியுள்ளது. மேலும் கனமழை காரணமாக பல முக்கிய அணைகளும் திறக்கப்பட்டுள்ளதால் தென் மாவட்டங்களில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி கோரம்பாக்கம் குளம் உடைந்து வெள்ளநீர் வெளியேறும் காட்சிகளும் வெளியாகியிருந்தது. பல ஆறுகளில் கரை உடைந்துள்ளதால் மக்கள் அச்சநிலையில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட திமுகவினரை மக்கள் வெளுத்து வாங்க தொடங்கியுள்ளனர். இதில் அளவுக்கு அதிகமாக திமுகவினர் மணல் வெட்டியதால் தான் கரைகள் உடைந்து ஊருக்குள் வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மக்கள் ஆவேசமாகி உள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்தது முதலே மணல் கொள்ளை அதிகளவில் நடைபெற்று வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆதரவுடன் 30,000 கோடி அளவில் மணல் கொள்ளைகள் நடப்பதாகவும் இதன் முழு தொகையும் முதல்வர் MK ஸ்டாலினுக்கும் அமைச்சர் துரைமுருகனுக்கு தான் செல்வதாக நீர்வளத்துறை அதிகாரிகளை தெரிவிக்கும் காணொலிகளும் அண்மையில் வெளியாகியிருந்தது. 4,000 கோடி செலவு செய்து 57 சென்டிமீட்டர் மழை பொழிந்த சென்னையினை மீட்க முடியாதவர்கள் அதைவிட அதிக மழைப்பொழிவை கொண்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு எத்தகைய ஏற்பாடும் செய்யவில்லை என்று மக்கள் திமுகவிற்கு எதிராக கொந்தளித்து வருகின்றனர்.